ஆழமான இரவு வானத்தில் லுக்கு என்ற ஒரு சிறிய நட்சத்திரம் இருந்தது. அது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் எல்லாம் சிறியதுதான். ஆனால் ஒளி மட்டும் எல்லாரையும் விட பிரகாசமாக இருந்தது. ஏனெனில் அது எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் லுக்கும் அதன் நண்பர் நட்சத்திரங்களும் ஒளிந்து பிடி விளையாடி கொண்டிருந்தார்கள். லுக்கு ஒரு மென்மையான வெண்மேகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது. அப்போதே அந்த மேகம் மெதுவாக நகரத் தொடங்கியது. லுக்கு அதை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் மெதுவாக வானத்திலிருந்து தள்ளி இருண்ட விண்வெளியில் தனியாகிவிட்டது. அதற்கு பயமாகவும் தனிமையாகவும் இருந்தது. அப்போது கீழே நீல நிறத்தில் ஒளிபரப்பும் பூமி லுக்கின் கண்களில் பட்டது. ஆர்வமாக லுக்கு மெதுவாக கீழே வந்தது. ஒரு பெரிய மரத்தின் மேல் அமர்ந்திருந்த ஒரு சிறுமி மியாவின் அருகே விழுந்தது. மியா அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். நீ உண்மையிலேயே ஒரு நட்சத்திரமா என்று கேட்டாள். லுக்கு தலை ஆட்டியது. ஆம், நான் வழி தவறி வந்துவிட்டேன். நீ ஏன் அழுகிறாய்? மியா சொன்னாள். எனக்கு இருட்டுக்கு பயம், இரவில் தூங்கவே பிடிக்காது. லுக்கு மெதுவாக சிரித்தது. நான் உனக்கு உதவலாம். அது மியாவின் கைக்கு மேலே பறந்து வந்து மென்மையான பொன்னொளியை வீசியது. முழு அறையும் அமைதியாகவும் அழகாகவும் மின்னியது. மியா மகிழ்ந்து லுக்கை அணைத்தாள். இதுவரை பார்த்த எல்லா இரவு விளக்கிலும் நீ தான் அழகானவள். அந்த இரவு முழுவதும் லுக்கு மியாவுடன் இருந்து அவளை நிம்மதியாக தூங்க வைத்தது. அடுத்த காலையில் சந்திரன் லுக்கை தேடி வந்தான். லுக்கு வீட்டிற்கு வர நேரம் ஆனது என்று மெதுவாக சொன்னான். லுக்கு தூங்கிக் கொண்டிருந்த மியாவிடம் கிசுகிசுத்தது. பிரியாவிடை மியா, எந்த இரவிலும் வானத்தில் மிக மிக பிரகாசமாக மின்னும் நட்சத்திரம் நான் தான். உன்னை கவனித்து இருப்பேன். அப்படி என லுக்கு மீண்டும் தனது வானில் சேர்ந்து கொண்டது. ஆனால் அந்த நாளிலிருந்து அது ஒவ்வொரு இரவும் மியாவுக்காக சிறிது கூடுதலாக பிரகாசிக்க தொடங்கியது. ஒளிரும் நட்சத்திரம்.